உங்களுக்கு ஒரு நாப்கின் வாங்க முடியும், அது வாங்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து அதை மறுக்கல. அதாவது அந்த ஒரு அடித்தட்டு மக்களுக்கு மட்டும் நீங்க அந்த ரேஷன் கடையில நம்ம கொடுக்குற மாதிரி அதை கணக்கு பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும். டேட்டா உங்கள்கிட்ட இல்லாத டேட்டாலாம் நிச்சயமா கிடையாது. உங்கள்கிட்ட சகல டேட்டாவும் நீங்க வச்சிருக்க ஆளு. அப்படிங்கும்போது நீங்க அதை கரெக்டா ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்காம விட்டுட்டீங்கிறது தான் என்னோட பிரச்சனை. நீங்க கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லலை. அடித்தட்டும் போல நீங்க கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க 1000 ரூபாய் கொடுக்க அதே நேரம் விலைவாசியை நீங்க உயர்த்திட்டீங்க. சோ இது நீங்க பேரலா இந்த சைடும் எங்க விலைவாசி கட்டுப்பாடு ஒன்றிய அரசு கீழே இருக்கு. அரப்பன் கொஞ்சம் இருக்கதானே சொன்னாரு, பேசி முடிச்சுட்டல. மின்சார கட்டணம் வந்து 100 யூனிட்னு சொல்லி பேசினாங்க. அது 100 யூனிட்ல ஒரு மேட்டரே கிடையாது. நீங்க ஒரு சாதாரண டிவியும் ஃப்ரிட்ஜுங்கிறது இல்லாத வீடே இருக்காது. ரொம்ப ரேரா இல்லாம இருக்கலாம். ஆனா ஓரளவுக்கு எல்லா வீட்லயுமே அதெல்லாம் இருக்கு. டிவி இல்லாத வீட்லாம் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது அந்த கரண்ட் பில் எத்தனையோ % நீங்க உயர்த்திக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. அதே மாதிரி சிறு குறு தொழில் பண்றவங்களும் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது வேற மேட்ரு. பட் இதுக்கு நான் சொல்றேன், கரண்ட் பில் இல்ல உயர்த்தல அப்படின்னு நீங்க சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்குன்னா நீங்க இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது வந்து அவங்களோட ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் இது வந்து அது எந்த அளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல. அதை தான் நான் சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. வித்யா பேசுனது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். இல்ல ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் பேந்தர், ஒரே ஒரு பாயிண்ட். ஒன்னும் இல்ல ப்ரோ, எனக்கு நீங்க சொன்ன மாதிரியே கரண்ட் பில்லு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 1000 ரூபா வந்திருக்கு. ஓகேவா? ஜனவரி மாசத்தோட கரண்ட் பில்ல நான் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்கேன். வெறும் 193 ரூபா தான் பே பண்ணிருக்கேன். ஓகேவா? 1000 மகளிர் தொகையும் எங்களுக்கு வருது. எங்களுக்கு ஒரு இடர்பாடும் கிடையாது. எங்க அம்மாவும் எல்லாருமே ஃபைன் தான். ஓகேவா? அதெல்லாம் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ஓகே. வித்யாராணி பேசுங்க. வித்யாராணி இருக்கீங்களா? வித்யாராணி ஹலோ, கேக்குதா? ஹலோ, கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. இல்ல விக்டர் கேட்டார். ஹலோ விக்டர் இருக்கீங்களா? அவர் கேட்டார்ல 1000 ரூபாய் வச்சு என்ன பண்றாங்க உமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்காக நான் சொல்ல வந்தேன். விக்டர் இருக்காரா? பேசுங்க. இருக்காரு. 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியுமா? உமன்ஸ் எவ்வளவு சேவிங்ஸ் இருக்காங்க தெரியுமா? நான் ஒரு ஹியூமன் பீங்கா கேட்கிறேன். இப்ப டிவிக்கே 1000 ரூபாய் கொடுத்தா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா உங்க உமன்ஸ் எல்லாம்? கேள்வி பதிலா வேணாம், இருங்க ஒரே நிமிஷம். சாரி, நான் தான் போட்டேன். கேள்வி பதிலா வேணாம் வித்யாராணி, உங்களுக்கு அது நீங்க சொல்லிருங்க, அப்படியே சொல்லிருங்க. அது பதிலாவே நீங்க வச்சிருங்க. அப்படியே மியூட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்து அன்மியூட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். அவர் வந்து 100 யூனிட் வந்து ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஒரு யூனிட் வந்து 1000 வாட்ஸ் விக்டர். ஆக்சுவலா நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான். ஒரு யூனிட்டோட ரேட் ஒரு யூனிட்டோட வாட்டேஜ் ரேட் வந்து 1000 வாட்ஸ். ஓகேவா? ஒரு லைட்டோடைய கன்சப்ஷன் ரேட் வந்து பர் டேக்கு 100 வாட்ஸ். 100 யூனிட்ஸ்னா உங்களுக்கு நீங்க அதை யோசிச்சு பாத்துக்கோங்க. ஒரு யூனிட் 1000 வாட்ஸ்னா 100 யூனிட்ஸ் இன்டூ 100. அப்ப அவ்வளோ யூனிட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லைட்டோட இது வந்து கன்சம்ஷன் வந்து பர் டேக்கு வந்து 100 வாட்ஸ். அதே மாதிரி ஃபேனுக்கு வந்து நீங்க போயிட்டு யூனிட் கன்சப்ஷன், பவர் கன்சப்ஷன் ஆஃப் ஹோம் அப்ளையன்ஸ் போட்டு பாடுங்க. என்னென்ன டிவைசஸ் யூஸ் பண்ணலாம்னு அதுவே கொடுக்கும். ஸோ நீங்க ஏசி அந்த மாதிரி விஷயம் போனீங்கன்னா தான் பர் யூனிட்க்கு வந்து 1000 வாட்ஸ், அது 1000 வாட்ஸ் அதுவே கன்சியூம் பண்ணிக்கும். அப்படி இல்லாம நார்மல் டிவி, நார்மல் ஃபேனு, நார்மல் லைட் யூஸ் பண்ணி, நார்மல் மிக்சி இதெல்லாமே ஓட்டுனீங்கன்னா 100 யூனிட்ஸ் உங்களுக்கு தாராளமா போதும். பேந்தர், நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இல்ல விடியல் பேருந்தா இருக்கட்டும், இத வந்து யூஸ் பண்ற யாருமே இது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்ப பாரு இந்த மாதிரி கொஸ்டின் அரைஸ் பண்றவங்க எல்லாருமே ஜென்ஸ் தான் வந்து பண்றீங்க. அது எங்களுக்கு தேவையில்லைன்னு விமன் யாராவது வந்து சொல்லட்டும். அவங்களுக்கு அது யூஸ் ஆகுறதுனால தானே அவங்க வந்துட்டு அதை வாங்கி பயனடைச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் அதை அவங்களுக்கு பயனளிக்கல? அது அவங்களுக்கு பயனளிக்கல, நீங்க கொடுக்காதீங்க நீங்க ஏன் சொல்றீங்க? வாங்குறவங்க வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அவர் சொல்றாரு கார் வச்சிருக்கவங்க, வீடு வச்சிருக்கவங்க எல்லாம் வாங்குறாங்க. ஏங்க எத்தனை பேர் வீட்டுலங்க கார் வச்சுட்டு வீடு வச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க வீட்டுல எத்தனை ஹஸ்பண்ட்ஸ் வந்து இந்தாம்மா உன் கை செலவுக்கு நீ காசு வச்சுக்கோன்னு எத்தனை பேருங்க கொடுக்குறாங்க? அப்படிலாம் அதோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே நீங்க கொடுத்தாலும் உனக்கு நான் போன வாரம் தானே இவ்வளவு காசு கொடுத்தேன், நீ அதுல என்ன செலவு பண்ண, ஏது செலவு பண்ணன்னு கேக்குறவங்க இருக்காங்கல்ல.
எங்களுக்கு நீங்க எந்த கொஸ்டினும் பண்ண வேணாம். கவர்மெண்ட் நாங்க உங்களுக்கு காசு கொடுக்குறோம், இது என் காசை வச்சு நான் ஏதோ செலவு பண்ணிட்டு போறேன்னு அவங்க பண்ணிட்டு போறதுல இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இவங்களுக்கு என்னன்னா நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த ஜென்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, நீங்க தான் படிச்சு இவ்வளவு வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு நாங்க வெளியில வர்றதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம், உங்களுக்கு படிக்கிறதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம், இன்னும் நீங்க ஏன் அவங்க கிட்ட இருக்க காசை டிபெண்ட் பண்ணிருக்கீங்க நீங்க சொல்லாதீங்க. அதை யூஸ் பண்றவங்க அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதனால பயன் அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்க அவங்களுக்கு பயனளிக்கலன்னு ஜென்ஸ் நீங்க சொல்லாதீங்க. பயன் ஆகாதவங்க அதை சொல்லட்டும். பயனடைஞ்சிருக்கவங்க எல்லாம் வாயை மூடிட்டு அமைதியா தான் இருக்காங்க, அதனால அவங்களோட வாழ்வுதரம்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அதை இது பண்ண நீங்க அதை கொஸ்டின் பண்ணாதீங்க. அடுத்தது வித்யாராணி நீங்க பேசுறீங்களா? அதை சொல்றேங்க. இல்லைங்க, 1000 rupees எங்களுக்கு மணி அது யூஸ் ஆகுது, ஃப்ரீ பஸ்ல வரும், மந்த்லி சேவிங்ஸ் மாதிரி இருக்கு. இதை விட வேற எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? ஒரு கேஸ் வாங்குறோம், கேஸ் வாங்கிட்டு அதில் 200 ரூபாய் மீன் வாங்கி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றோம் 2 days. இதை விட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க? ஓகேங்க, இப்ப நாங்க ஒண்ணு கேக்குறேன். இப்ப விலைவாசி உயர்க்கும் ஸ்டேட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு யாரோ சொன்னீங்க, அப்படித்தானே? இருங்க இதுக்கு நீங்க கேட்டுருங்க கேள்வி, அதுக்கு பதில் எமினமோ கருப்போ அடுத்தது அவங்க பேசுவாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். கருப்பு அதாவது அவர் கேட்டார்ல, இந்த உரிமை தொகை பேந்தர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு யாருக்கு போகும் அப்படின்ட்டு. என்ன மாதிரி ஒரு எக்கனாமிக் சிச்சுவேஷன் இருக்கு இல்லோ ஆட்களுக்கு மெஜாரிட்டியா கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ நான் பார்த்தேன் இந்த மாதிரி இந்த 1000 ரூபா வச்சு அவங்களால சில பல பொருட்கள் வாங்க முடியுமான்னு. மேல ஒரு லிஸ்ட்டை அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்க, ஒரு ஸ்வீட்டாவே போட்டிருக்கேன். அது ஒரு ஆவரேஜ் ரேட்டு. இது ஆக்சுவலா சில கடைகள்ல இதை விட கம்மியா கூட கிடைக்கலாம். ஆனா ஒரு 1000 ரூபாவால ஒரு லோவர் இன்கம் ஃபேமிலிக்கு இந்தந்த பொருள்லாம் வாங்க முடியும், அவங்களோட ஒரு மந்த்லி நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியும். விக்டர், இப்போ நீங்க உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன்ல யோசிக்க கூடாது. நான் சொல்றது லோவர் இன்கம் ஃபேமிலிஸ், அவங்களுக்கு இங்க மேல இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு டைம்ல ஒரு லக்ஸரியா இருந்திருக்கும். அவங்க 2 மாசத்துக்கு ஒரு முறை வாங்குற பொருளா இருந்திருக்கும். மற்றபடி பிடிஎஸ் சிஸ்டம்ல அவங்களுக்கு கொடுக்குற பொருட்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க மானிய விலையில. அது கூட இந்த 1000 ரூபாய் கொடுக்கும்போது இந்த மாதிரி பொருட்களையும் அவங்களால வாங்க முடியும். நீங்க கொஞ்சம் மேல பாருங்க, அந்த லிஸ்ட்டை பாருங்க. இதை அவங்களால எல்லா மாசமும் வாங்க முடியும் விக்டர். இதனால அவங்க குடும்பங்கள் இருந்துச்சுன்னா அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கான ஊட்டச்சட்டுல இருந்து எல்லாமே பாதுகாக்கப்படும். அந்த குழந்தைங்க காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஆல்ரெடி ஸ்கூல்லயே காலை உணவும் கொடுக்குறோம், மதிய உணவும் கொடுக்குறோம். ஓகேங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இல்ல எய்டட் ஸ்கூல்ஸ்ல. அது கூடவே அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க பசியோட தூங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வீட்டுல இருக்கிற அம்மாக்கள் இந்த பொருட்கள்லாம் வாங்கி இது கூட இருக்கிற அவங்க இந்த மகளிர் இலவச பஸ் இருக்குல்ல, அவங்க வேலைக்கு, ஏன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுல அதிகமான பெண்கள் வேலைக்கு போறாங்க, கிராமப்புறங்கள்லயும் சரி நகரங்கள்லயும் சரி. ஸோ அந்த பெண்களுக்கு அந்த பஸ் காசையும் வச்சு சேவ் பண்ணி அன்றாட காய்கறி நீடோ இல்லைன்னா ஒரு 1/4 கிலோ சிக்கனோ வாங்கி அவங்க குடும்பத்துக்கு போட முடியும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் 1000 ரூபா கேட்டேன், 125 ரூபா மிச்சம் வருது. நான் ஒரு 14 பொருள் கேட்டேன், இன்னொரு 5-6 பொருளும் வாங்கி போட்டிருக்கலாம் போல இருக்கு. நமக்கு தெரிஞ்ச பொருள் எல்லாம் வச்சு நான் கேட்டேன், இன்னும் ஒரு 5-6 பொருள் வாங்கி போட்டிருந்தா கூட அந்த 1000 ரூபாய் மீட் ஆயிருக்காது. மேல பாருங்க லிஸ்ட், நீங்க படிங்க. 1000 ரூபாய் வச்சு 2021 வாங்குற ஜாமான்ல பாதி கூட இப்ப வாங்க. விக்டர் மேல படிங்க, அததான் விக்டர் மேல படிங்க, ஒரே நிமிஷம் படிங்க. படிச்சீங்களா அந்த ட்வீட்டை? படிச்சீங்களா ஃபர்ஸ்ட்? என்னங்க அது கொஸ்டின்? இல்ல வெஞ்சர்ஸ், இது சரியான திட்டம் இல்ல. நான் இன்னொன்னு சொன்னதோட சரி மாமா ஒண்ணு சொல்லிடுறேன். மேல இந்த உருது கோட்டா அப்புறம் தூர் டால்னு இருக்குல்ல, அது ஒண்ணும் கிடையாது. இது உளுத்தம் பருப்பும் இது அந்த சாம்பார் அரப்பன். ஒரே நிமிஷம், என்னன்னா விக்டர் இங்க இவன் வாங்குறத சொன்னால இது ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க புருஷன் வேலைக்கு போறாரு. என் தங்கச்சிக்கு மகளிர் உரிமை தொகை அவங்க தனியா புத்தகத்துல இருக்காங்க, மகளிர் உரிமை தொகை வருது. அதுக்கு 1.5 வயசு குழந்தை இருக்குது, சரியா? அதுக்கு 1000 ரூபாய் வச்சு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, புருஷன் பாத்துக்கிறான் எல்லாத்தையும், சாப்பாடு எல்லாத்தையும் புருஷன் நல்லா தான் பாத்துக்கிறான்.
இந்த கவர்மெண்ட் கொடுக்குற 1000 ரூபாவை 12 மாசம் சேர்த்து வச்சு 4 சவரம் கடுக்கன் எடுத்து தங்கத்துல போட்டிருக்குது என் தங்கச்சி தங்கச்சி குழந்தைக்கு. இது அம்மா காசு. அம்மா காசுக்கு அம்மா காசுல நான் உனக்கு தங்கத்துல கடுக்கம் போட்டுக்கிறேன்னு அந்த என் தங்கச்சி எடுத்து போடுது. அதுக்கு எவ்வளவு ப்ரைடு. இப்போ புருஷன் தான் எல்லாம் பண்றான் பாத்துக்கிறான். ஆனா இது அம்மா காசுறான், அம்மா எடுத்து போட்டுக்கிறேன்டான்னு அந்த குழந்தைக்கு எடுத்து போடுது இல்ல. இதுதான் நீ என்ன சொல்றேன்னா அவங்க வீட்டுல எல்லாமே இருக்கு, அவங்களுக்கு என்ன யூஸ், 1000 ரூபாய் வச்சு அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க. இப்ப இவெல்லாம் சொன்ன வரைக்கும் நாப்கின்ல இருந்து கறியில இருந்து எல்லாம் என் தங்கச்சி புருஷன் எடுத்து போட்டுறான் தான், நல்லாதான் பாத்துக்கிறான். ஆனா என் தங்கச்சிக்கு ஒரு ப்ரைடு, ஒரு கர்வம் எப்ப இருந்ததுன்னா என் காசுல நான் கடுக்க எடுத்து என் பிள்ளைக்கு போட்டுக்கிறேன்னும் போது அதுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷம் இருக்கட்டுமே, இருந்துட்டு போட்டுமே. அதுதான், அதனாலதான் அதுக்கு உரிமை தொகை. இல்ல வணக்கம். இல்ல ஒரே நிமிஷம். நான் என்னன்னா நீங்க டேட்டா நீங்க எல்லாரும் பார்த்து கணக்கு பண்ணி கொடுக்கலன்னு சொல்றது தப்பு. ஏன்னா அந்த டேட்டா கணக்கு பண்றதுல என் ஒய்ஃப் அவங்க பார்த்தாங்க. என்னன்னா நம்ம அந்த பேன் கார்டு இல்ல ஆதார் கார்டு லிங்க் ஆகிறத பொறுத்து அந்த ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனது என் கண் முன்னாடியே நடந்துச்சு. எத்தனை பேர் எங்க வீட்டுல என் ஒய்ஃப்ட கேட்டாங்க தெரியுமா, என்னுடைய இது ரிஜெக்ட் ஆயிடுச்சுமா, என்னமாச்சு பார்க்கணும். நாங்க ஒரே வார்த்தை அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லங்க இது நம்ம டைரக்டா சிஸ்டத்துல அப்டேட் ஆயிடும். நீங்க என்னென்ன பண்றீங்களா, பேன் கார்டுல நீங்க சப்போஸ் நீங்க ஐடில பணம் கட்டிட்டு இருக்கீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இது அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். கவர்மெண்ட் சும்மாலாம் பணம் எல்லாரும் கொடுக்கலைங்க. ப்ராப்பரா ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் உட்பட நேருக்கு நேரம் வீட்டுக்கு போய் தான் வாசல் நின்று தான் அப்ளிகேஷன் உட்பட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கிடைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதுக்குண்டான ப்ராப்பரான எல்லா சொல்யூஷன் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனால என்ன ஆகல, நீங்க கொடுக்குற மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது அந்த மாசத்துக்கான செலவுகள் இல்லை. நீங்க அவன் புரிஞ்சுங்க, யாரா இருந்தாலும் சரிதான் புரிஞ்சு. இந்த மாசம் இந்த இவருக்கு நம்ம நண்பர் சொன்ன மாதிரி அந்த பெண்கள் என்ன பண்றாங்க, அந்த மாச பணத்தை சேர்த்து வச்சு மொத்தமா அதை செலவு பண்றாங்க. அதாவது நம்ம வீட்டுல சொல்லியிருப்பாங்க, நம்ம சம்பாதிக்க காசை வீட்டுல மனைவிட்ட கொடுக்கும் போது அவங்க செலவு பண்ண காசை மீதிப்படுத்தி அதை 3 மடங்கா 4 மடங்கா திருப்பி தருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எல்லா பெண்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி இந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண போறாங்க, 1000 ரூபாய் வச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபான்றது உங்களுடைய தின செலவா இருக்கலாம். பட் 1000 ரூபாய் பெண்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சேமிப்பு. அது ஒரு சேமிப்பு. வாங்குற சம்பளத்துல 10 ரூபாய் எடுத்து வச்சாலும் சேமிப்பு தான். நீங்க புரிஞ்சுங்க, 1000 ரூபாய் உரிமை தொகை. அது மாரி உரிமை தொகை அது மாரி. ஓகே நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. இல்ல இப்ப பேந்தர் சொன்னார்ல, அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க. அந்த கால் பவுன் தோட ஏதோ எடுத்து போட்டாங்க பேந்தர் சொன்னார்ல, அது ஒரு இப்ப கேக்குதா? ஓகே. இல்ல இப்ப பேந்தர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார்ல, அவங்க தங்கச்சி ஒரு காப்போன்னு தோடு எடுத்து போட்டுதுன்னா அது உண்மையிலுமே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதுல ஏன் உரிமை தொகைங்கிறது அந்த பேர் வச்சிருக்காங்க, கரெக்டா டார்கெட் பண்ணி இந்த பேர் ஏன் வச்சிருக்காங்க, அது உண்மையிலுமே நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு பாயிண்ட் தான். இது ஒரு சுயமரியாதையா, அந்த 1000 ரூபாங்கிறது ஒரு சுயமரியாதைக்கான உரிமை தொகை. இப்ப அந்த கால் பவுன் எடுத்து போட்டிருக்காங்கல்ல, அது உண்மையிலுமே கர்வமா தான் இருக்கும் அந்த பெண்ணுக்கு. ஓகேவா, அவங்க என் பொண்ணுக்கு நான் எதுவுமே பண்ணல, எல்லாமே என் புருஷன் தான் பண்ணா, ஏன் எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு கேள்வி வந்துடக்கூடாது, நான் ஒரு காப்பவுன் எடுத்து போட்டிருக்கேன்னு எடுத்து போடுறாங்க பாத்தீங்களா, அதுதான் பெண்கள் கொண்டாடுறாங்க. இது ஒரு நல்ல திட்டம் கிடையாது. அப்படின்னா இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணி 5 ஸ்டேட்ல எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க. இதை சேம் இதை அறிவிச்சு இது இந்த மாதிரி நாங்களும் மாசம் உரிமை தொகை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மாடலை ஃபாலோ பண்ணி இதுக்கப்புறம் தமிழ்நாடுக்கு அப்புறம் 5 ஸ்டேட்ல இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி இது மிகப்பெரிய வரவேற்பு இருந்திருக்கு இந்தியாவில் ஃபுல்லா. அதுல அந்த ஸ்கீமை வச்சு எலெக்ஷனே ஜெயிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா எலெக்ஷனை சேஞ்ச் பண்ணதே அந்த ஸ்கீம் தான். நீங்க போற பெண்களுக்கு அத்தாரிட்டியா இருந்து நீங்க சொல்லிட்டு இருக்காதீங்க விக்டர், அது பெண்கள் சொல்லட்டும். இது வரைக்கும் பேசின 2 பெண்களும் உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உட்காந்து ஆரம்பத்துல இருந்து கத்திட்டு இருக்கிறீங்க யூஸ் இல்ல நீங்க சொல்லாதீங்க. அது ப்ரோ நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன், தப்பா ப்ரோ. இந்த பிடிஆர் பேசுறீங்களா கருப்பு? நீங்க பேசுறீங்க, அடுத்து பேசுவாங்க. நீங்க பேசுறீங்க. இப்போ தொடர்ந்து பிடிஆர் அவருக்கு கொஸ்டின்ஸ் வரப்போ இல்ல அவர் கேள்வி கேட்கிறப்போ ஒரு பாயிண்ட் ஒண்ணு வைப்பாரு. அதை இந்த இடத்துல ரொம்ப தெளிவா அதே கொஸ்டினை தான் நானும் இங்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் கரெக்ட் கூட. என்னன்னா இப்போ இப்படி என்ன மாதிரியான திட்டங்கள் இப்ப நம்ம சொசைட்டிக்கு தேவை, எது அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு போவோம் அப்படின்றத பிளானிங் கமிஷன் ஒண்ணு போட்டு அதுல அட்வைசர்ஸை போட்டு நம்ம எக்கனாமிக்ஸ் ஜெயரஞ்சன் அதுல இருந்து இந்த மாதிரி இவ்வளவு பேர் சேர்ந்து ரிசர்ச் பண்ணி
லாங் டேர்ம் கோல், அதாவது இப்போ 1000 ரூபாய் கொடுக்கறதுனால நாளைக்கே பலன் அடையிறதுன்றத தாண்டி லாங் டேர்மா உங்களுக்கு வந்து என்ன ஒரு growth கிடைக்கும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அதை தான் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ இப்ப அதை இருங்க ப்ரோ, ஒரே நிமிஷம். நீங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுல்ல, நான் பேசும்போது நீங்க பேசக்கூடாது. வெயிட் பண்ணுங்க. இப்போ இத தப்புன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எக்கனாமிக் அட்வைசரா இல்ல நீங்க ஏதாவது ரிசர்ச் வச்சிருக்கீங்களா? இது growth கொடுக்காது, இது வந்து ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு ஃபெயில்டு ஸ்கீம், இது வந்து ஒர்க் ஆகாதுன்னு ஏதாவது டேட்டா இருந்தா கொண்டு வாங்க. இத சொன்னது எங்க ஊர்ல படிச்சு என் ஊரை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு எக்கனாமிஸ்ட். இவர் வந்து ஆர்பிஐல இதுவா இருந்த ஆர்பிஐ டைரக்டரா இருந்தவர். இவங்க எல்லாரையும் ஃபார்ம் பண்ண கமிட்டி, ஆர்பிஐ கவர்னரா இருந்தாரு. இவங்க எல்லாரையும் வச்சு ஃபார்ம் பண்ணி பினான்ஸ்ல எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கள வச்சு நாங்க ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்கீமை கொண்டு வரோம்னா அது வெல் பிளான்டு. அதை இன்னும் அடுத்த ஒரு 5-6 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதோட ஈல்டு ரொம்ப பெருசா இருக்கும். இந்த சொசைட்டி மேல இன்வெஸ்ட் பண்றாங்க. இதை நீங்க தப்புன்னு சொல்றீங்கன்னா டேட்டா எடுத்துனுவாங்க. எந்த வகையில இதை தப்புன்னு சொல்றீங்க? எந்த ரிசர்ச்சும் கிடையாது, எதுவும் கிடையாது. வெறும் திமுக வெறுப்புல நீங்க அது தப்புன்றீங்க. அது ரொம்ப முட்டாள்தனமா இருக்குங்க. பேசுங்க கருப்பு. இருங்க டிவிக்கு கருப்பு பேசணும். வெயிட் பண்ணுங்க, கருப்பு பேசணும். லைனா தான் பேசணும். நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன், அதனால தான். சரி, இதனோட இம்பாக்ட் என்னன்னு கேக்குறீங்க. மகளிர் உரிமை தொகைங்கிற தனியான ஒரு ஸ்கீமா பாக்குறதை தாண்டி விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம்ங்கிற அந்த 3 திட்டத்தையும் ஒரு கோர்வையில பாருங்க. ஒரு மார்ஜினலைஸ்டு விமனோட அல்லது பொருளாதார அடிப்படையில பிலோ பாவர்ட்டி ரேஞ்சில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு இது ஏற்படுத்துற இம்பாக்ட்ங்கிறது ரொம்ப பெருசு. அது வந்த நிதியாண்டுல இருந்து அடுத்த நிதியாண்டுல விமன் ஒர்க்கர்ஸோட பர்சன்டேஜ் வந்து 12% இங்க இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. விமன் வீட்டை விட்டு வெளியே வர்ற அந்த ஆவரேஜ் பர்சன்டேஜ்ங்கிறதே தமிழ்நாடு அளவுல கூடி இருக்கு. இந்திய அளவுல 23.87 தமிழ்நாட்டுல மட்டும் 28.5ங்கிற லெவலுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகியிருக்கோம். விமனோட பார்ட்டிசிபேஷன் இந்த இண்டஸ்ட்ரியிலயோ ஒர்க்கிங் செக்டார்லயோ அல்லது ஆண்டர்பிரினர்ஷிப்லயோ இது வந்து ஒரு ஸ்டேட்டோட இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டை எதுல மெஷர் பண்ணுவாங்கன்னா இந்த விமன் பார்ட்டிசிபேஷன்ங்கிறது அதுல முக்கியமான பாராமீட்டரும் கூட. இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையும் சரி, விடியல் பயணமும் சரி, சராசரியா வெறும் ஊர்ல வந்து தனக்கூலியா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இல்லாட்டினா இந்த 100 நாள் வேலை திட்டம்னு போயிட்டு அதுக்கு காசு வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களால வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அதுக்கான பொருளாதார சூழல் இருக்காது, சமூக சூழலுமே இருக்காது. இப்படியான ஒரு பொட்டன்ஷியல், ஒரு எக்கனாமிக் பொட்டன்ஷியலை கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரியான ஒரு லேடிஸ்க்கு கொடுக்கறப்ப, ஒரு குடும்ப பெண்ணுக்கு கொடுக்கறப்ப, கிராமத்துல இருந்து அந்த பொண்ணு போய் டவுன்ல ஒரு டெய்லர் வேலைக்கு போகும். டெய்லர் வேலைக்கு போறனாலும் ஏதோ ஒரு துணி கிடைக்கோ அல்லது பாத்திரம் கிடைக்கோ, ஏதோ ஒரு வேலைக்கு போகும். கிராமத்துல சராசரியா அதுக்கு கிடைக்கிற அந்த ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய், அது இப்போ விவசாயத்துக்கு 400 ரூபாய்னாலும் அது டவுன்ல அதுக்கு கிடைக்கிற சம்பளங்கிறது வேற. அந்த 1000 ரூபாய் கொடுக்கிற பொருளாதார சுதந்திரமும் சமூக சுதந்திரமும் அந்த பெண்களுக்கு ஏற்படுத்துற அவங்களுக்கு கொடுக்குற கான்பிடன்ஸும் இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க்கிங் செக்டர்லயும் ஏற்படுத்திருக்க இம்பாக்டும் வேற. உங்களுக்கு இதனுடைய ப்ரிசைஸ் டேட்டா வேணும்னா நாளான்னைக்கு பொருளாதார அறிக்கை வருது. நாளான்னைக்கு பட்ஜெட் பொருளாதார அறிக்கையை இந்த தடவை ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுல இந்த மகளிர் உரிமை தொகையோட இம்பாக்ட் என்னன்னு பேச போறாங்க. அதுல உங்களுக்கு இன்னும் ரொம்ப டீட்டெயிலா நான் ஜஸ்ட் விமனோட பார்ட்டிசிபேஷன் ஒர்க்கிங் செக்டர். ஐயா ஒரு நிமிஷம் முடிச்சேன். இங்க பாருங்க விக்டர் பேச விடுங்க. அதை நாங்க பாத்துக்கிறோம் விக்டர். இருங்க, ஒர்க்கிங் செக்டாரோட அவங்களோட பார்ட்டிசிபேஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிற ஒரு பேராமீட்டர் தான் சொல்லியிருக்கேன். இது மூலியமா அவங்க படிக்கிறதுக்கு எத்தனை பேர் போயிருக்காங்க, ஒரு குடும்பம் எந்த மாதிரியான இடத்துக்குலாம் முன்னேறி இருக்கு, பாவர்ட்டில இருந்து எங்கிட்டலாம் மூவ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத வந்து மெஷர் பண்ணி அதுல அந்த அறிக்கையில வருது. அதுல உங்களுக்கு இன்னும் ரொம்ப ப்ரிசைஸான ஆன்சர் வரும். அந்த அவ்வளவுதான். ஓகே, ரொட்டேட் பண்ணலாம் மைக். ஒரே ஒரு இது மட்டும் சொல்லுங்க, அப்புறம் நீங்க பேசுங்க தொடர்ந்து. நீங்க மேல போட்டிருக்க அந்த விக்டர் ஒரு ஆள் தான் இருக்காரு எனக்கு, அதனால நம்மால் ஒருத்தர் பேசினதும் விக்டர் பேசட்டும், அடுத்தது நம்மால இன்னொருத்தர் பேசட்டும். அதான் புரியுதா? அதனால அவர் பேச சொன்னாருங்க. அதனால நீங்க போட்டீங்களா தாவக தொண்டர்கள் கோரிக்கை மகளிர் உரிமை தொகை ரத்து செய்யணும்னு, அதுக்காக நான் பேசல. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இதை வந்து யார் சொன்னாங்கன்னு தெரியல, அதுக்காக நீங்க போட்டீங்க. அது தெரியுது, இது வந்து என்னோட தனிப்பட்ட அது தெரியும். அதுக்கும் நீங்க சொல்றீங்க இந்த
இப்ப நீங்க 1000 ரூபா கொடுக்கறத வந்து நான் அப்படிதான் கணக்கு பண்ணுவேன். டெய்லி 30 ரூபா தான் கணக்கு பண்ணுவேன். அந்த 30 ரூபா நீங்க கணக்கு பண்றது அதை வச்சு அவங்க பெண்களோட வாழ்வாதாரம் உயர்ந்துரும் அப்படின்னு நீங்க சொல்றதை நான் இந்த ஒரு காலம் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்க என்ன வேணா ப்ரோ சொல்லுவீங்க சென்டிமெண்டா. நான் வந்து இருங்க நான் முடிச்சிட்டேன். அப்ப நீங்க பேசுங்க. அவங்க ஒரு டீயும் படமும் விக்டர் நீங்க இருங்க நான் முடிச்சிட்டேன். இல்ல, ஐ வில் நாட் அலோவ் திஸ். இருங்க விக்டர், அதாவது இவ்வளவு நேரம் பேசுனாங்க. இவ்வளவு நேரம் பேசுனது வந்து நீங்க சென்டிமெண்டா பேசுறீங்க, அதுக்கு வேற எதுவும் பேஸ் இல்ல அப்படின்னு நீங்க கடந்து போறது இருக்கு இல்லையா? அது வந்து நீங்க அந்த 1000 ரூபாய் வாங்குற உரிமை தொகை வாங்குற பெண்களை நீங்க அவமதிக்கிற மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? அவங்க இங்க சொல்றாங்க எந்த விதத்துல எங்களுக்கு உதவியா இருக்கு, நாங்க சேவிங்ஸ் வச்சிருக்கோம், ஓகே, நாங்க அதுல இது நான் ஒரே ஒரு பண்ணிருக்கோம் ஆட் ஆன் சொல்றாங்க. பாயிண்ட் ஒரு மட்டும் நிமிஷம் சொல்லிடுறேன் அவருக்கு. இவர் இல்ல, நான் முடிச்ச இல்ல இல்ல மாம்ஸ், சரி, அரப்பன் சொல்லுங்க மாம்ஸ் சொல்லுங்க கீழே ஒன்றாகலாம் மைக் கை தூக்கி இருக்காரு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க நிறைய பேர். வெயிட் பண்ணுவோம். ஓகே ஓகே இல்ல பேசுங்க. அதுதான், இது பதிலுக்கு பதில் சொல்லிட்டே இருக்க முடியாது. அவர் அக்செப்ட் பண்ணி திரும்ப ஆரம்பத்துல இருந்து ஒரே பாயிண்ட் தான் சொல்லிட்டு இருக்காரு திரும்ப திரும்ப. சென்டிமெண்ட்ன்றாரு. வெட்டர் தெளிவா தான் சொல்றோம். இந்த வந்து வித் நம்பர்ஸ் நாங்க சொல்றோம். எங்க இம்பாக்ட் விலைவாசி இருக்குன்னு எல்லாம் ஒரு ஃபீல்ட்ல கூட்டிட்டீங்க. சொல்றோம். கூட்டிட்டு நீங்க இதை மட்டும் வச்சு எப்படிங்க இது பண்ண முடியும்? பாத்தீங்களா? ஆமாங்க, இல்ல அது விலைவாசிக்கு ஸ்டேட்டுக்கு சரி, சம்பந்தம் ஓகே, இருக்கு. நீங்க அப்ப வேணா விடுங்க. ஒண்ணு இல்ல பண்ணலாமா? அக்கி அப்ப அக்கி வேணா இருங்க மக்கள், இல்ல இருங்க அக்கி விட்டுருங்க. அடுத்த பேண்டர் அடுத்த இருங்க ஸ்பீக்கர்ஸ் முடிச்சிடலாம். ஹேண்டில் பண்ணுவாங்கய்யா. அடுத்த ஸ்பீக்கர்ஸ் ஹேண்டில் பண்றாங்க. விடு, அடுத்த ஸ்பீக்கர் போடலாம். ஏத்துப்பாங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். விலைவாசி இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு ஏத்த மாதிரி பத்தல அப்படின்னா வேணா ஒண்ணு பண்ணலாம். அடுத்த டேர்ம்ல இருந்து 1000 ரூபாய் வந்து 2000 ரூபாய் பண்றதுக்கு முடியுமான்னு பாக்கலாம். அவ்வளவுதான். ஓகேவா? சாட்டிஸ்ஃபைடா விக்டர்? அடுத்தவங்க பேசுங்க, ஒன்றாக பேசுங்க. ஒன்றாக வெஞ்சர்ஸ் பாவீங்க. ஓகே ஓகே ஓகே. வந்து தம்பி பேசும்போது விலைவாசி ஏத்திட்டாங்க, இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு அப்படின்றாரு. இது எனக்கு என்ன புரியலன்னா, இப்ப விலைவாசி ஏத்திட்டாங்க, இப்ப இந்த 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டிட்டாக்கா அந்த விலைவாசி வந்து சரியாயிடுமா? இல்ல இவரும் அதே அந்த அந்த ஒரு அந்த அந்த ஒரு பூம்பரிஷ் மைண்ட் செட் இருக்கும் இல்லைங்களா? இந்த பெண்களுக்கு எல்லாம் நீ வீட்டுல இதை பண்றதுனாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு, நீ இந்த நகை வாங்கினதுனாலதான் நமக்கு பட்ஜெட்ல துண்டு விழுந்துச்சு, இந்த வீட்டுல பேசுவாங்க தெரியுங்களா ஒரு ஆண்கள், அந்த மாதிரியான மைண்ட் செட் தான் இப்ப இவர் எனக்கு பேசுறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த 1000 ரூபாவை கொடுத்துட்டு விலைவாசி ஏத்திட்டாங்க. ஏன்னா இந்த காசை வச்சு அந்த பெண்கள் வந்து பெருசா என்ன சொல்றது, ஒரு பிஎம்டபிள்யூக்கு மாசம் மாசம் இஎம்ஐ எல்லாம் கட்ட போறது கிடையாது. அவங்களோட சொந்த செலவை பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய இந்த விஷயத்த அந்த ஆண்கள் எப்படி வந்து அதையுமே அசிங்கப்படுத்துவாங்கன்றது இல்லைங்களா, அதை இவரு ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ இத பண்ணாதீங்க ப்ரோ, சரிங்களா? ஏன் நான் சொல்றேன்னா, உங்க அண்ணன் வந்து சொன்னாப்புல இந்த மீன் பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு கத்து கொடுப்போம், பிடிக்க முடியாதவங்களுக்கு புடிச்சு கொடுப்போம்னா இல்லைங்களா? அட்லீஸ்ட் அதுக்காகவாது இத என்ன பண்ணுங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. எங்க நான் கொடுக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லல. அதை புரிஞ்சுக்கங்க நீங்க எல்லாரும். இல்ல என்ன இருங்க, ஒன் செகண்ட் நான் முடிச்சுட்டு கிளம்பிடுறேன். நான் கிளம்பிடுறேன் ப்ரோ. நான் முடிச்சுட்டு கிளம்பிடுறேன். புரிஞ்சுக்கங்க, நான் அப்படி சொன்ன மாதிரியே பேசுறேன். இந்த 1000 ரூபாயில கேளுங்க, இந்த 1000 ரூபாயில எது ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றத நீங்க ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இது கொடுக்கறதுனால அங்க விலைவாசி ஏறி போச்சுன்ற அந்த குறை சொல்ற மெட்டீரியல் இருக்குங்களா, அந்த மெட்டீரியல் தூக்கி ஓர வச்சிருக்கேன். இவ்வளவுதான் என்னோட ரிக்வஸ்ட். ஏன்னா இந்த பெண்கள் வாங்குற இந்த 1000 ரூபாய்னாலதான் ஒட்டுமொத்த சமூகமே இந்த விலைவாசி உயர்வை ஃபேஸ் பண்ணுதுன்ற அந்த ஒரு பழிய தூக்கி நீங்க அதுல வைக்கிறீங்க. அதை வைக்காம இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது, இல்ல இது எந்த வகையில பயன் இல்லாததா இருக்குது அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருந்தா அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து சொல்லும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இவ்வளவுதான் என்னுடைய. பிளாக் பிரதர் சபரிசா பாருங்க. ஓகே, சபா தூக்கி போட்டு அவர் ரொம்ப நேரமா அது 1000 ரூபாய் வெறும் 1000 அதுக்கு என்கிட்ட ஒரு பதில் இருக்கு. எப்ப பேசணும்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். எல்லாம் திருப்பி அதே தான் கேட்டுட்டு இருப்பாரு அவரு. சரி இருங்க, பாவேந்தர் முடிச்சிட்டோம், அப்புறமா அது ஒன்னே ஒண்ணுதான். இல்ல அவர் சொல்லும் போது இப்ப இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சி இருந்துச்சு, எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இப்ப 1000 ரூபாய் கொடுக்காம இருக்கும் போது ஏறாம இருந்துச்சு, நீங்க எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுனால விலையேறுன்னு சொல்றீங்கன்னா, 1000 ரூபாய் கொடுக்காம இருந்தாங்களா அதுக்கு முன்னாடி? விலையேற்றம் இல்லாம இருந்தது. இல்லாட்டி இன்னொரு இந்த விலையேற்றத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுனால விலை உயர்ந்துச்சு நான் இப்ப சொன்னேன். நீங்க உங்க சௌரியத்துக்கு கற்பனையில பேசுறீங்களா? இப்பதான் சொன்னீங்க, பொய் சொல்ல இல்லைங்க, ரொம்ப நாய்ஸ் ஆகுது. அதாவது என்ன சொன்னார்னா, நீங்க ஒரு பக்கம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் விலைவாசி ஏத்திடுறீங்க அப்படிங்க. அதுக்கு பதில் இருந்தா சொல்லுங்க பாருங்க. அதனால அந்த 1000 ரூபாய் கொடுக்கறது மீனிங்லெஸ்ன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி எல்லாம் நான் சொல்லல. நான் சொல்றேன் நீங்க கொடுக்கறது அப்படியும் சொல்லல, கொடுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க
அதே பேரலா நீங்க விலைவாசியை உயர்த்தி கரண்ட் பில் உயர்த்தி எல்லா இல்ல வேலையும் இல்ல இல்ல பண்ணிடுறீங்க. தம்பி அவர் அதை வந்து தான் சொல்றாங்க இல்ல இல்ல விலைவாசி ஏத்தி பருப்பு குடங்களே இருக்கலாமாங்கிறதா நான் சொல்ல வரேன். அதைத்தான் சொல்றாங்க. அப்படி 1000 ரூபாய் பண்ணல. கொடுத்ததுனால விலைவாசி விலைவாசி ஏறல. தெரியுமா ஏறுறதுக்கு 1000 ரீசன் இருக்கு ப்ரோ. நீங்க கவர்மெண்ட் வரைக்கும் அது காரணம் இருக்கு. ஆவேந்தர் மட்டும் நீங்க பேசுவாரு. ரெண்டையும் மட்டும் குழப்பிக்கிறீங்க. இன்னும் ஓப்பனா சொல்ல போனா அந்த மகளிர் சிறுமப்படுத்துறீங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி போன ட்ரிப் போன ஆட்சியில வந்து விலைவாசி ஏறாம இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கு டேட்டா இருக்கு உங்களுக்கு. இல்ல எப்படி அதுக்கு ஒன்றாக நீங்க ப்ரொபகண்டா பாவேந்தன் பண்றீங்க? ஒன்றாக ப்ரோ சொன்ன மாதிரி கணிப்பே தான். தப்பு. அவர் ஒன்றாக ப்ரோ சொன்ன மாதிரி தான். இல்ல அதுதான் அதேதான் நான் வேற மாதிரி சொல்றேன். நீங்க அந்த அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப 1000 ரூபாய் விலை உங்களுக்கு இப்ப மளிகை உரிமை கொடுக்கறதுனால விலை ஏறி போச்சுன்னு சொன்னீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி போன ஆட்சி இருந்துச்சு, அதுல விலைவாசி ஏறாம இருந்துச்சு எப்படி சொல்லுவீங்க? சம்பந்தம் கிடையாது ராஜா. அது வந்து ரொம்ப ரொம்ப தட்டையான வாதம். அந்த மேம்போக்க நீங்க கவனிக்கிறீங்க. எங்க நான் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லல. அது நான் சொல்லாததுங்க. நான் விலைவாசி ஏறிச்சு எப்படி சொல்றீங்க நீங்க? விலைவாசி ஏறிச்சுன்னா ஏறிச்சுன்னு தாங்க இதோட சொல்ல கனெக்ட் பண்ணி பேசுறீங்க. இதை கொடுத்துட்டு அதை ஏத்திட்டீங்கன்னு சொன்னீங்க. நான் சிம்பிளா தான் கேக்குறேன். ஐயா ஒரே ஒரு நிமிஷம். இல்ல விக்டர் இப்ப விக்டர் நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். 1000 ரூபாய கொடுத்துட்டு விலைவாசி எல்லாம் ஏத்திட்டீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தத்துல நீங்க அதை சொன்னீங்கன்றத எனக்கு சொல்லுங்களேன். 1000 ரூபாய் கொடுத்துட்டு விலைவாசி ஏறிடுச்சுன்னா அப்ப 1000 ரூபாய் கொடுக்காத விலைவாசி ஏறலைன்றீங்களா? 1000 ரூபாய் பயன் இல்லாம போதுங்கிற புரிஞ்சுங்களா? இப்ப அடித்தட்டு கூலி இல்ல இப்போ விக்டர் ஒரே நிமிஷம் பாருங்க நாங்க சொல்றோம். இப்போ நான் டேட்டாவோட ஒரு 2 நிமிஷம் பேசிக்கலாமா? பேசுங்க. இல்ல ஹரப்பன் இந்த பாயிண்ட் சொல்றீங்கன்னா மேல ஒரு டேட்டா ஷேர் பண்ணிருக்கேன். எந்தெந்த ஆட்சியில வந்து பஸ் கட்டண உயர்வு, பால் கட்டண உயர்வு திமுக ஆட்சியில் நடந்திருக்கா, அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கான்ட்டு நான் மேல டேட்டாவோட ஷேர் பண்ணிருக்கேன். அது ஒரு 2 நிமிஷம் இருந்து படிச்சுட்டு வாங்க விக்டர். நீங்க வந்து அதாவது பெண்களுக்கு கொடுக்குற இப்ப ஒன்றாக சொன்னாரு தெரியுங்களா? பெண்களுக்கு இப்ப வீட்டுல இந்த மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டே இருப்பான். ஒரு பெண்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு சாப்பிட்றதுக்கோ இல்ல வந்து ஒரு நகைங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதை வாங்கி போட்டா கூட நீ இதை வாங்கினால்தான் என்னால குடும்பம் நடத்த முடியலன்ட்டு ஒரு ஆணாதிக்க மைண்ட் செட் உள்ளவன் ஒருத்தன் இந்த மாதிரி கொட்டன்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருப்பான் வீட்டுல இருக்கிற பெண்கள். அது பண்ற இது பண்றேன்ட்டு இவன் சரக்கு அடிப்பான், அது அடிப்பான், இதெல்லாம் பெரும் பிரச்சனையா இருக்காது. ஆனா அந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு வாங்கினா கூட அதை குறை சொல்லுவோம். அதே மாதிரிதான் வந்து இங்க ஒரு சமூகத்துல ஒரு பெண்களுக்கான ஒரு திட்டம் வரப்ப அதே ஆணாதிக்க மைண்ட் செட்ல இவர் உட்காந்துட்டு எங்களுக்கு விலைவாசி உயர்த்திட்டீங்க, அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு ஒரு இதுலயே பேசிட்டு இருக்காரு. நான் மேல டேட்டா போட்டிருக்கேன். 2001 ஆட்சியில, அதுக்கப்புறம் கலைஞரோட 2006 ஆட்சி, அதுக்கப்புறம் அம்மையாரோட 10 வருட ஆட்சி, எந்தெந்த ஆட்சியில எங்கெங்க வந்து பஸ் கட்டண உயர்வு, எந்த ஆட்சியில வந்து விலைவாசி உயர்வு வந்து மக்கள் மேல சுமத்தப்பட்டது, அது எல்லாமே மேல போட்டிருக்கிறேன். இப்ப அவரை 2 நிமிஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த விலைவாசி உயர்வை பத்தி பேசுறது, விலைவாசி உயர்வு சம்பந்தமான ஒரு இது. இன்னொன்னு வந்து வெறும் 1000 ரூபாய் அந்த 1000 ரூபாய் வச்சு என்னத்தை செலவு பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்டு உட்காந்துருக்காரு. முதல்வர் இந்த திட்டத்தை அறிவிக்கிறப்ப இது ஒரு லாங் டேர்ம் கோல், ஓகேவா? நம்ம வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு படி அரிசி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஆட்சிக்கே வந்தோம் திமுக. ஏன்னா காமராஜர் ஆட்சியால வந்து அரிசி போட முடியல மக்களுக்கு அவசரம். நாங்க வந்தா ஒரு படி கண்டிப்பா 3 படி லட்சியம், ஒரு படி நிச்சயம் சொல்லிட்டு அந்த வாதத்தை வச்சுதான் நம்ம ஆட்சியை பிடிச்சோம் 1967. அன்னைக்கு வந்து ஒரு படி அரிசி போட்டுட்டு உட்காந்துருந்தோம் 2 ரூபா அன்னைக்கு, ஓகேங்களா? அன்னைக்கு 2 ரூபாங்கிறது வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா 30 ரூபாங்கிற மாதிரி ரேஞ்ச், ஓகேங்களா? அன்னைக்கு ஒரு படி அரிசி வந்து 2 ரூபாய்க்கு திமுக ஆட்சியில போட ஆரம்பிச்சோம். அதை என்ன ஆச்சுன்னா காலப்போக்குல அது ஒரு எவால்மெண்ட், ஓகேங்களா? இங்க இலவச அரிசி ரேஷன் கடையில் நம்ம கொடுக்கணும் தெரியுமா? இன்னைக்கு வந்து அது எங்க இருந்து எங்க வந்திருக்கு நான் சொல்றேன். ஒரு படி நிச்சயம் சொன்னோம், ஒரு படி அரிசி கூட கிடைக்க முடியாத நிலைமையில் இருந்துச்சு தமிழ்நாடு, ஓகேங்களா? திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படி நிச்சயம் ஆச்சு அண்ணா ஆட்சியில. அதை கலைஞர் வந்து என்ன பண்ணாருன்னா 20 கிலோ அரிசின்னு கொடுத்தாரு, ஓகேங்களா? 20 கிலோ அரிசி 20 ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அது கடைசீட்டுல எங்க வந்து எவ்வளவு நிக்குதுன்னா 20 கிலோ இலவச அரிசின்னு வந்து நிக்குது. இந்த இலவச அரிசி கொடுக்கறதுக்கு எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு படி நிச்சயம் தான். அந்த 3 படி லட்சியம், ஒரு படி நிச்சயம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த திட்டம் அறிவிக்கிறப்ப முதல்வர் என்ன சொன்னாருன்னா, இது வந்து இன்னைக்கு 1000 ரூபாயா பாக்காதீங்க, இது வந்து ஒரு லாங் டேர்ம் கோல், ஓகேங்களா? இது வந்து வெளிநாடுகள்ல இனிமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பீப்புளுக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து ஸ்டைஃபண்ட் வந்து அந்த நாடுகள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கு, ஓகேங்களா? இப்ப நம்ம 1000 ரூபாயில ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வருங்காலங்கள்ல மாசம் 10,000 ரூபாயா முடிய வாய்ப்பு இருக்கு. நம்மளோட எக்கனாமி நம்ம வந்து 1 ட்ரில்லியன் எக்கனாமி வந்து டார்கெட் பண்றோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து. நாளைக்கு இது 10,000 ரூபாயா மாறும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் போனுச்சுன்னா ஒரு 10-15 வருஷம் போச்சுன்னா அது வந்து 30,000 ரூபாயா மாறும், யாருக்கும் தெரியாது. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு திரிய கிள்ளி விடுறது.
நான் 10 சொல்லிட்டு ஒரு கில்லு விடுறது. ஓகேங்களா, நாளைக்கு இது எங்க போய் முடியுங்கிறது வந்து முதல்வர் வந்து இந்த திட்டம் எப்ப அறிவிச்சாரோ அன்னைக்கு அந்த மேடையிலே சொன்னார். இன்னைக்கு 1000 ரூபாயில ஆரம்பிக்கிறோம், இது வந்து வருங்காலத்துல வந்து வேலையில்லாத இளைஞர்களுக்கும் ஸ்டைஃபன் கொடுக்குற இதுல போய் நிற்கும். அதே மாதிரி பெண்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வேலையில்லாத பெண்கள், அதே மாதிரி வீட்டுல வந்து கடுமையாக வேலை செய்யும் பெண்களுக்கு வந்து இது வந்து இந்த அமௌண்ட் வந்து ஏறிக்கிட்டே போகும். இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறோம். இன்னொன்னு வந்து இதை ப்ரொபோஸ் பண்ணது வந்து போற போக்குல எல்லாம் வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு போகல அரசாங்கம் வந்து. இப்ப சொன்ன மாதிரி ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன், ஓகேங்களா, அவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்த எக்ஸ்பர்ட்ஸ் ஈவன் அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஒட்டுமொத்த நாடுகளும் கூட்டமைப்பா இருக்கிற யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்து எக்கனாமிக்கல் அட்வைசரா இருந்தவங்க, அவங்க எல்லாருமே ப்ரொபோஸ் பண்ண ஒரு திட்டம், நோபல் பிரைஸ் வாங்கினவங்க பட் ப்ரொபோஸ் பண்ண திட்டம் இது. அவங்களோட நீங்க பெரிய அறிவாளியா விக்டர்? இல்ல உங்க அண்ணன் தளபதி என்ன பெரிய அறிவாளியா? அந்த எக்கனாமிக் அட்வைசர்ஸோட ஆர்பிஐ கவர்னர் அந்த ரகுராம் ராஜனோட அவங்க எல்லாம் வந்து பிஹெச்டி பண்ணி எக்கனாமிக்லேயே பிஹெச்டி பண்ணி பல நாடுகளுக்கு வந்து எக்கனாமிக் அட்வைசரா இருந்து யுனைடெட் நேஷன்ஸ்க்கு எக்கனாமிக் அட்வைசரா இருந்து எங்க ஆயில் பிரைஸை ஏத்தணும், எங்க கம்மி பண்ணணும், எந்த நாட்டுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுக்கணும், எந்த நாட்டுக்கு வந்து உணவு உற்பத்தி வந்து உணவு உதவி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கே வந்து எக்கனாமிக் அட்வைசரா இருந்து ப்ரொபோஸ் பண்ண ஒரு திட்டத்தை நீங்க போற போக்குல வந்து இதெல்லாம் ஒரு வெட்டியான திட்டம்னு சொல்லிட்டு குற்றம் கட்டிட்டு போறீங்க. இதோட அதிக அறிவு உங்க அண்ணா தளபதிக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன். நான் சொல்றது ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க சொல்றீங்களா நான் இது வெட்டி திட்டம், அதெல்லாம் நான் சொல்லல. நீங்க கொடுங்க, தாராளமா கொடுங்க. ஆனா நீங்க அதை ரெகுலரைஸ் பண்ணி இன்னும் கொடுத்துருக்கலாங்கிறது என்னோட முதல். ஏங்க ரெகுலரைஸ் பண்ணி தாங்க இல்ல சாரி ஹரப்பன், நான் தான் போட்டேன். இல்ல விக்டர், அதாவது நீங்க ரொம்ப தெளிவில்லாம அங்கேயும் ஓடுறீங்க. முதல்ல 1000 ரூபாய் திட்டம் வேஸ்ட்ன்றீங்க, அதாவது அந்த 1000 ரூபாய் பத்தாது, விலைவாசி நீங்க ஏத்துறீங்க, அது கட்டுப்படி ஆகுதுன்றீங்க, அது ஒரு விமர்சனம் வச்சீங்க. அப்புறம் என்னன்றீங்க, நீங்க ரெகுலரைஸ் பண்ணுங்க, எல்லாருக்கும் போகுது, பணக்காரனுக்கும் போகுதுன்றீங்க. ஓகேவா? அப்புறம் என்ன சொல்றீங்க, நான் இது ரெண்டுமே சொல்ல வேற சொன்னேன்றீங்க. இது முதல்ல நீங்க வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு புரியல. உங்களுக்கு ரெகுலரைஸ் பண்றது பிரச்சனையா, இல்ல விலைவாசி ஏறுறது பிரச்சனை? விலைவாசி ஏறுறது பிரச்சனைனா 1000 ரூபாய்க்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம விலைவாசி பத்தி பேசலாம். விலைவாசி ஏறிச்சா இல்லைன்னா அரப்பன் மேல ட்வீட் போட்டிருக்காரு, போயிட்டு எந்த ஆட்சியில எவ்வளவு ஏறிச்சுன்னு போய் பார்த்துட்டு வாங்க. பேட்டர்ன் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பேட்டர்ன் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். விலைவாசி என்ன ஏறிச்சு, எதிரே ஏறிச்சு, எத்தனை % ஏறிச்சு, யாருக்கு ஏறிச்சுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு 1000 ரூபாய்க்கு சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? இல்ல 1000 ரூபாயோட வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ல பிரச்சனை இருக்கு, நிறைய பேருக்கு போகுது, ரெகுலரைஸ் பண்ணாம போகுது அப்படின்னா அதுக்கு பேந்தரும் பதில் சொல்லிட்டாங்க. இங்க வந்து இன்னொருத்தர் வந்தாரு, அவரோட ஒய்ஃப் வந்து அதுல வேலை செஞ்சாங்க அப்படின்றவரும் வந்தாரு. 2 பேருமே தெளிவா பதில் சொல்லிட்டாங்க. யாருக்கு கிடைக்கிறது முக்கியம் இல்ல, எல்லாருக்கும் யார வந்து மனசுல வச்சு இந்த ஸ்கீமை கொண்டு வந்தோமோ அவங்களுக்கு விடுபடாம இருக்கணும், அதுதான் பிரச்சனை. அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, இந்த மாதிரி இந்த ஆட்களுக்கு வர வேண்டியது, இவங்களுக்கு தகுதி இருக்கு ஆனா கிடைக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை பத்தி பேசலாம். அது என்னன்னு சொல்லுங்க, தெரியப்படுத்துங்க, அதை இன்க்ளூட் பண்றதுக்கு இங்க யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? விமர்சனத்தை முதல்ல ஒரு ஸ்பெசிபிக்கா வைங்க. இங்க இப்படி சொன்னா அந்த இடத்துக்கு போறீங்க, அப்படி சொன்னா இந்த இடத்துக்கு போறீங்க. இப்படி பேசினா நாங்க எப்படி பதில் சொல்றது? பேசுங்க விக்டர். இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். ஒரு பாலிசியை மிஸ்டேக் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பாலிசியோட டெப்த் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. உங்கள்கிட்ட இதுதான் பிரச்சனையா இருக்கு. தாவேக்கால இருக்கிறவங்ககிட்ட பிரச்சனை என்னன்னா, ஒரு பாலிசியை குறை சொல்றதுன்னா அந்த பாலிசி என்ன செய்யும், லாங் டைமா ஷார்ட் டைமா, அதோட இது ஃபியூச்சர்ஸ் என்ன நடக்கும். சென்சே ப்ரோ ஒரே நிமிஷம், மாம்ஸ் ஒரே நிமிஷம். யாருன்னா கீழே பேசினவங்க இருந்தீங்கன்னா கீழே போயிடுங்க. ஏன்னா வந்து மற்றவங்களுக்கு மைக் கொடுக்கணும், நிறைய ரிக்வெஸ்ட் இருக்கு மக்களே. ஒரே நிமிஷம் முன்தசீர், இல்ல இருங்க, சென்சி ஒரே நிமிஷம் இருங்களேன். முன்தசீர் பேசிட்டோம், முன்தசீர் அபிநயா பேசிட்டோம், அவங்க ரொம்ப நேரமா இருக்காங்க. முன்தசீர் நீங்க ஹக்கி நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நானு எனக்கு இந்த விமனுக்கு கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாமே மேக்சிமம் இந்த மாதிரி மென்ஸ் தான் வந்து அது வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகலன்றாங்க. இவங்க இப்படி யாராவது வந்து பேசினாங்களே ஃபர்ஸ்ட் அதை வந்து அவங்க கிட்ட சொல்லுங்க, இதனால யார் வந்து பெனிஃபிட் ஆகலையோ அவங்கள வந்து பேச சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க இதுக்கு பதில் சொல்றோம்னு சொல்லி முடிச்சிருங்க ஹக்கி. ஏன்னா இவங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இது வண்டி வச்சிருக்கவங்களுக்கு போகுது, கார் இருக்கவங்களுக்கு போகுது, நல்ல வேலையில இருக்காங்க, 50,000க்கு மேல சேலரி வாங்குறாங்க, அவங்களுக்கு போகுது அப்படின்ற. அப்படி அவங்க அவ்வளவு சேலரி வாங்கினாலும் அவங்க வாங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் கேக்குறேன் நானு. அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அது பெனிஃபிட் ஆகதானே போகுது. பேந்தர் சொன்ன மாதிரி யாருக்கு கரெக்டா போய் சேரணுமோ அவங்களுக்கும் போகுது. இது வந்து பேந்தர் சொன்னாங்க இல்லையா, குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, எல்லாத்துக்குமே போக வேண்டியவங்களுக்கு கரெக்டா போயிட்டு தானே இருக்கு. அதனால மேக்சிமம் இந்த விமனுக்கு கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாமே இவங்க கொஸ்டின் பண்ணாங்கன்னா இதனால பெனிஃபிட் ஆகாதவங்க யாராவது வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் இதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிச்சிருங்க. அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் த ஸ்பீக்கர். தேங்க்யூ அபிநயா. முன்தசீர் நீங்க பேசுறீங்க, அப்புறமா விக்டர் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நிறைய பேர் இருக்காங்க. முன்தசீர் ஓகே. ஃபர்ஸ்ட் அவர் வந்து எந்த இடத்துல வந்து அது விலைவாசி உயர்வையும் அந்த உதவித்தொகையும் கனெக்ட் பண்ணாருன்னு எனக்கு புரியல. இன்னும் சொல்ல போனா லாஜிக்கலா சொல்ல போனா விலை ஏறுச்சுன்னா அதை வாங்குறதுக்கு அஃபோர்டபுளான மணி என்கிட்ட இருக்கணும்.
அப்படி அஃபோர்டபுளான மணி 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும்போது என்னால அதை வாங்க முடியும். அது இன்னும் ஹெல்ப் தான் பண்ணுமே தவிர எந்த இடத்துலயும் அதுக்கு டெட்ரிமெண்டலா போகாது. அது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஏன் வந்து உரிமை தொகைன்னு பேர் வச்சிருக்காங்க? அது எங்க எந்த இடத்துலயும் வந்து பொருளாதார தொகைன்னு பொருளாதார உதவித்தொகைன்னு வச்சிருக்காங்க இல்லையே. அது ஒன்றும் வறுமை ஒழிப்பு திட்டமோ அதெல்லாம் கிடையாது. அது உரிமை தொகை. யாருக்கான உரிமை தொகை? பெண்களுக்கான உரிமை தொகை. அவங்க இங்க ஒரு அன்பெய்டு லேபர் இருக்கு, ஓகேங்களா? பெண்கள் இங்க வீட்டுல அவங்க அவ்வளவு வேலைகள் செய்யறாங்க. ஆனா அதற்கான அங்கீகாரம் கிடைக்கப்படுதான்னு கேட்டா கிடையாது. அது அந்த அங்கீகாரம் வீட்லயும் கிடைக்கிறது இல்ல, சமூகத்திலயும் கிடைக்கிறது இல்ல, ஓகேங்களா? அப்போ ஒரு வீடு இயங்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தான். நம்ம வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போகலைன்றது இன்னொரு பக்கம். வேலைக்கு போற பெண்களாவே இருந்தாலும் அவங்கள வந்து மல்டி டாஸ்கிங்ன்ற பேர்ல அவங்க காலையில சமைச்சு வேலையை வீட்டையும் பார்த்துக்கிட்டு இதையும் வேலையும் பார்த்துக்கிற மாதிரியான எக்ஸ்பிளாய்டேஷன் அப்பதான் பண்றோமே தவிர அதை வந்து ஒரு எம்பவர்மெண்ட்னு வேலைக்கு போகிறது ஒரு எம்பவர்மெண்ட் தான். ஆனா அந்த எம்பவர்மெண்ட்லயும் நம்ம ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், ஓகேங்களா? அவங்க வந்து வீட்டு வேலையையும் பார்த்துக்கிட்டே குடும்பத்தை இந்த வேலைக்கும் போறாங்க, ஓகேங்களா? அது வந்து ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன் தான். அவங்கள அந்த வீட்டு வேலைகள்ல இருந்து ரிலீவ் பண்ணாம நீங்க வெறுமன அவங்கள வந்து எம்பவர் பண்ணிட்டோம்னு சொல்ல முடியாது. சரி, இந்த மாதிரி அவங்களுக்கு நடக்கக்கூடிய எக்ஸ்பிளாய்டேஷனா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இவங்க இவ்வளவு வேலைகள் பாக்குறாங்களா, அதுக்கான அங்கீகாரம் குடும்பங்கள்லயும் கிடைக்கிறது இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு அரசாங்கம் அந்த அங்கீகாரத்தை கொடுக்குது, ஓகேங்களா? அந்த உரிமையை தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமா அரசாங்கம் 1000 ரூபாயா கொடுக்குது. அது 1000 ரூபாயா 2000 ரூபாயா 3000 ரூபாய்ன்றது அந்த மாநிலத்துடைய பொருளாதார நிதி நிலைமை தான் முடிவு பண்ணும். நாளைக்கே தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் வளரும் போது இந்த 1000 ரூபாய் இன்னும் அதிகரிக்கப்படும். சமூகம் அந்த உழைப்பை அங்கீகரிக்காத வரைக்கும் அரசாங்கம் அந்த வேலையை செய்யதான் வேணும், ஓகேங்களா? அந்த 1000 ரூபாயை வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, இதை வாங்குறாங்களா அதை வாங்குறாங்களா, அவங்க ஆடுறாங்க, இது பயன் இருக்கா பயன் இல்லையான்றதை அவங்க முடிவு. அந்த 1000 ரூபாயை வாங்கி கப்பல் செஞ்சு கூட தண்ணியில விட்டோம், அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது அவங்களுக்கான உரிமை தொகை. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அது ஏன் உங்க கண்ணை உறுத்துது? இப்போ நீங்க வேலைக்கு போற ஆண்கள் எல்லாரும் வாங்கிட்டு வர சம்பளத்தை குடும்பங்களுக்கு மட்டும்தான், வெறுமன குடும்ப தேவைகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்களான்னு கேட்டா கிடையாது. நீ தம் அடிக்கிறது, சீட் இது பண்றதுக்கோ, சிகரெட் பிடிக்கிறதுக்கோ, இல்ல வீக்லி ஒன்ஸ் நான் வந்து சோசியல் ட்ரிங்க்னு குடிக்கிறதுக்கோ செலவு பண்ற பணங்கள்ல எழுதாத கேள்வி, இந்த 1000 ரூபாயில மட்டும் ஏன் இவ்வளவு ஸ்க்ரூட்டனைஸ் நடக்குது? எல்லாரும் பக்கத்துல இருந்து இந்த ஸ்க்ரூட்டனைஸ் நடக்குது ஏன்? அந்த 1000 ரூபாய் ஏன் உங்க கண்ணை உறுத்துது? அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுனால அந்த அடித்தட்டு மக்கள்ல இருந்து பெண்கள்னு வச்சுக்கோங்க, அடித்தட்டு பெண்கள் வந்து உயர்வாங்க அப்படின்னு சொல்லி தானே சொல்றீங்க? இது உயர்றதுக்கான தேவை இல்லை, அது தேவையும் இல்லை. பொருளாதார மீட்பு தொகைன்னு அது பேர் என்ன? பொருளாதார மீட்பு தொகையா உரிமை தொகையா? அங்க எங்கேயாவது பொருளாதார மீட்பு தொகைன்னு பேர் வச்சிருக்காங்க? வச்ச அரசாங்கத்துக்கு தெரியாதா என்ன பர்பஸ்க்காக கொடுக்கணும்? நான் வந்து இப்படி சொல்றேன், இப்போ தினக்கூலிக்கு போறாங்க, நீங்க சொல்றது மேட்டர் இல்ல. அரசாங்கம் வந்து அதை பொருளாதார மீட்பு தொகைன்னு சொல்லுதா உரிமை தொகைன்னு சொல்லுதா? அதுல என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, நான் சொல்லட்டுங்களா? அது இல்ல விக்டர் ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஏங்க ஒரே பாயிண்ட் தான் நினைக்கிறீங்க? பேசுங்க டிவி கேட்டோல விலைவாசி உயர்வு வந்து கூடி இருக்கு, அதையாவது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதுக்கு மேல டேட்டா போட்டிருக்காரு ஹரப்பன், அதை பாத்தீங்களா இல்லையா? இல்லைங்க விக்டர், அதாவது ஒரு நிமிஷம் அது நான் ஒத்துக்கிறேன் விக்டர். இல்ல விக்டர் பேசுறது விக்டர் என்னன்னா, நீங்க சொல்ற உங்க கேள்வி புரியுது, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க. ஒரு நிமிஷம் இரு பேந்தர் ஒரு நிமிஷம் இரு. முத்து ப்ரோ பேசுங்க. ப்ரோ முத்தஷிர் ப்ரோ வந்து ஹேண்டில் பண்ணார்ல, அவரே ஹேண்டில் பண்ண சொல்லுங்க, நம்ம எல்லாரும் இன்டரப்ட் பண்ண வேணாம். நான் தான் சொல்ல வர்றேன், அவர் வந்து ஏதோ பதில் சொல்ல ட்ரை பண்றாரு, இவர் வந்து கேள்வி கேட்க ட்ரை பண்றாரு, பதில் வாங்க ட்ரை பண்றாரு. நம்ம போயிட்டு என்ற 2 பாயிண்ட் நம்ம சொல்ல வேணாம், அவரே பேசட்டும். அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசலாம். ஏதாவது சொல்ல வந்தேன், வரது இல்லை இப்போதைக்கு. சொல்லுங்க, நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களா விக்டர்? கேட்டதுக்கு பதில் இருக்கு. அரசாங்கம் ஏன் வந்து அதுக்கு உரிமை தொகைன்னு பேர் வச்சிருக்கு? அதை வந்து பொருளாதார மீட்பு தொகைனோ இல்ல வறுமை ஒழிப்பு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறோம்னு சொன்னீங்களா, அதை இதை எங்கேயாவது பொருளாதார மீட்பு தொகைன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல வந்து இது வந்து வறுமை ஒழிப்பு தொகைன்னு ஏன் பேர் வைக்கல? வச்ச அரசாங்கத்துக்கு தெரியாதா என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறோன்ட்டு? என்ன பர்பஸ்க்காக அந்த பேரை வச்சிருப்பாங்கன்னா வச்சவங்களுக்கு தெரியும்ல. அரசாங்கம் ஏன் உரிமை தொகைன்னு வச்சிருக்கு? உரிமை தொகை நீங்க வச்சிருக்கீங்க, அது வச்சுட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப அதாவது இல்லங்க, நான் சொல்லி முடிக்கிறேங்க. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க 9 பேர் வந்து நடுவுல வரீங்க, அப்புறம் என்னத்த பேசுறீங்க? சொல்லுங்க.
அதாங்க ஓட்டு முடிக்க விடுங்க. நான் அரை மணி நேரமா பேசிட்டேன். நான் முடிச்சிடும். அதான் இப்போ வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாங்க, பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க, அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் நீங்க சொல்றீங்க. அதை நான் டினை பண்ணல, அது ஓகே. நான் சொல்றது இப்போ நீங்க இது இப்போ நீங்க 1000 ரூபா கொடுக்கறது நான் முதல்ல தப்புன்னு நான் சொல்லலை. நான் முதல்ல அதை புரிஞ்சுங்க. எல்லாரும் ஏன் இதை கொஸ்டின் பண்றீங்க, இதை ஏன் கொடுக்கூடாதுன்னு சொல்றீங்க, இது ஆணாதிக்க மைண்ட் செட்டுலாம் சொல்றாங்க. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. கொடுத்துட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அடித்தட்டு மக்கள் இருக்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நீங்க இந்த 3 வருஷத்துல விலைவாசி கடுமையா உயர்ந்திருக்கு. அதான் உண்மை. நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கிட்டாலும் சரி. ஸோ இதை வந்து ஸ்டேட்டால கட்டுப்படுத்த முடியலையா இல்ல என்ன கதைன்னு தெரியல. அதனால இது வந்து நாளுக்கு நாள் விண்ணை தொடுற அளவுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாலுமே இப்போ அடித்தட்டுல இருக்கவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகணும்ல. அதால அதுதான் என்னோட இது கேள்வியா நான் வைக்கிறேன். விலைவாசி உயர்வுக்கு ஆல்ரெடி ஹரப்பன் ஒரு டேட்டா போட்டிருக்காரு மேல, அதை பாத்தீங்களா? கம்பாரிசன் டேட்டா போட்டிருக்காரு, அதை பாத்தீங்களா? ஹலோ, நான் பாப்பேன். விலைவாசி விக்டர் தயவு செஞ்சு அதை போய் பாருங்க. இங்க விலைவாசி உயர்ந்திருக்கா உயர்லையான்றதுக்கான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ இங்க விலை உயருதுன்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபாய் இருக்க பொருள் எனக்கு இப்போ 110 ரூபா விக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஆர்குமெண்ட்டே நான் எடுத்துக்கிறேன். விலைவாசி உயர்ந்திருக்குன்ற ஆர்குமெண்ட்டுக்கே வரேன். பட் அது உயரலைங்கிறது தான் ரியாலிட்டி. பட் அப்படியே உயர்ந்திருக்குன்னு வந்தாலும் என்கிட்ட 100 ரூபாய் விற்கிற பொருள் 110 ரூபா விக்குது. அப்ப அந்த 10 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ராவா நான் பே பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ என் கையில ஒரு 1000 ரூபாய் இருந்தா அது எனக்கு பயன்படுமா படாதா? விலைவாசி உயரலன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் கேட்ட கேள்வி உயர்ந்திருக்குன்னு வச்சுப்போம். 100 ரூபாய் விட்டு 100 ரூபாய் ஒரே இருங்க முன்தசர். இப்ப நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்கல்ல. விளக்கம் கொடுத்துட்டு இந்த விலைவாசி உயருக்கு நம்ம அடுத்த கேள்வி போவோம். இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுக்கும் விலைவாசி உயருக்கும் சம்பந்தம் இருக்கா? அதை முதல்ல கிளாரிஃபை பண்ணுங்க. அதான் இப்போ நீங்க விலைவாசி உயர்ந்திருக்குன்னு சொல்றீங்கல்ல. ஓகே, இப்போ 100 ரூபாய் விற்கிற பொருள் 110 ரூபாய் விக்குது. அப்போ என் கையில 1000 ரூபாய் இருந்தா அது உதவுமா உதவாதான்னு அந்த பாயிண்ட்ல ஸ்டிக் ஆகாதீங்க. அதுல ஸ்டிக் ஆகாதீங்க விக்டர். இப்போ வந்து 1000 ரூபாய் உரிமை தொகை பத்தி சொல்லியாச்சுல்ல. அந்த 1000 ரூபாய்க்கும் விலைவாசி உயருக்கும் சம்பந்தம் இல்லை. புரியுதா? விலைவாசி உயருக்கு இப்ப பதில் சொல்றோம். ஓகேவா? பேந்தர், நீ இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணு. இந்த 1000 ரூபான்ற அந்த இது வந்து இன்ஃபிளேஷனை கன்சிடர் பண்ணி தான் அவங்க வந்து அந்த 1000 ரூபாய் பாருங்க விக்டர். இப்ப உங்களுக்கு புரியுதா இல்லையா விக்டர்? 1000 ரூபாய் இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதை ஒத்துக்கிட்டாதான் நம்ம நெக்ஸ்ட் இது போறோம். 1000 ரூபாய் இங்க நீங்க மக்களுக்கு கொடுக்கறத வந்து நீங்க ஓகே சொல்றீங்க, சரி சொல்றீங்க. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. பெண்களுக்கு கொடுக்கறது இதனால விலைவாசி உயரல, சரிதானே? அது ஓகேங்க. அப்ப விலைவாசி உயர்வு வேற பிரச்சனை. ஓகேவா? சரிங்க, அப்படி இருக்கட்டும். அப்படி இருக்கட்டும் இல்ல அப்படியே இருக்கட்டும் இல்ல. ஏன்னா நீங்க இவ்வளவு நேரம் அதை சொன்னதுக்காக தான் இவ்வளவு பேர் பேசினாங்க. 1000 ரூபாய் இங்க கொடுத்துட்டு விலைவாசி உயர்த்திட்டீங்கன்னு சொன்னதுக்காக தான் 1000 ரூபாய்க்கும் இங்க விலைவாசி உயர்வுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பேர் பதில் சொன்னாங்க. அதுக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா தான் நெக்ஸ்ட் டிபேட்டுக்கு போக முடியும். இல்ல சம்பந்தம் இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ரைட்டா? சம்பந்தம் இல்ல, ரைட். வேற ஓகே, அடுத்த ஆள் இல்ல அடுத்த ஆளு பண்ண இது பண்ணுங்க. வேற ஏதாவது ஹரப்பன் இதுக்கு பேசணும். ஹரப்பன் நீங்க தான் டேட்டா போட்டீங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல அதுதான் நான் வந்து அதாவது விலைவாசி உயர்வு வந்து 2 இதா உயருங்க. ஓகேங்களா? ஒண்ணு வந்து வம்படியா போயிட்டு நீ இவ்வளவு இது பேருந்து கட்டணத்துக்கு வந்து நீ இவ்வளவு வந்து கட்டிதான் ஆகணுங்கிறது, மின்சார கட்டணத்துக்கு வந்து நீ இவ்வளவுதான் கட்டி ஆகணும் அப்படின்னு ஒரு விலைவாசி உயருது. ஓகேங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் தான் என்னன்னு புரியும் தானே விக்டர்? இல்ல அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுமா? இல்லங்க, லைட்டா சொல்லிருங்க. கமெண்ட்லயே சொல்லிருங்க ப்ரோ. பணவீக்கம் சொல்லிருங்க ப்ரோ. பணவீக்கம் அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து பணவீக்கம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க வந்து 1930 வாங்கின காசுக்கு இன்னைக்கு வந்து அரிசி வாங்க முடியாது. அது ஒவ்வொரு வருஷமும் வந்து பணவீக்கங்கிறது வந்து வந்துட்டே தான் இருக்கும். அது மூலியமா ஒரு உயர்வு வரும். ஓகேங்களா? 2 விதமா வந்து உயர்வு வருது. இப்ப அதுக்குதான் நான் மேல டேட்டா போட்டிருந்தேன். கடைசி 30 வருஷத்துல வந்து தமிழ்நாட்டுல எந்த ஆட்சியில வந்து கட்டணங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பஸ் கட்டணம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? திமுக ஆட்சியில வந்து ஒரு தடவை கூட வந்து பஸ் கட்டணம் வந்து உயர்த்தப்படவே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி மின்சார கட்டணம் வந்து அந்த ஆட்சியில எவ்வளவு இது, இந்த ஆட்சியில எவ்வளவு அதுவும் போட்டிருக்கோம். இப்ப ஜெயலலிதா ஆட்சியில வந்து வம்படியா வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணோம்.
நாளையில இருந்து 1 கிலோமீட்டருக்கு வந்து 2 ரூபா நான் ஏத்துறேன் அப்படின்ட்டு. அதுதான் வந்து வம்படியா மக்கள் தலையில கட்டுறது. நீ இவ்வளவு நான் இப்படிதான்டா பண்ணுவேன், நீ போய் கட்டுறான்னு சொல்லிட்டு வம்படியா ஏத்துறது. ஓகேங்களா? திமுக ஆட்சியில அந்த மாதிரி எப்பயுமே பண்ணதே கிடையாது. இன்ஃபிளேஷன் வேல்யூக்கு ஏத்த மாதிரி சாதாரணமா நடக்கிற ஒரு விலைவாசி உயர்வுக்கும் வம்படியா வந்து நீ இவ்வளவுதான் கட்டியாகணும்னு சொல்லிட்டு மக்களை சுரண்டுறதுக்கு போற விலைவாசி உயர்வுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அதுக்குதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஃபர்ஸ்ட் மேடம் நான் ஒன்னு ஷேர் பண்ணிருக்கேன், அதை போய் படிச்சுட்டு வாங்க. அது படிச்சதுக்கு அப்புறமும் திருப்தி இல்லைன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. நீங்க இது வரைக்கும் அது படிக்கவே இல்லைன்னு தெரியுது. ஏன்னா நீங்க திருப்பி விலைவாசி உயர்வுன்னு அதுலேதான் வந்துட்டு இருக்கீங்கிறது என்ன தாக்கம்னா, நீங்க வந்து படிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வேணும்னே திமுக ஆட்சி மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லிட்டு போயிடணும். நான் அதை வந்து டேட்டாவோட எடுத்து போட்டாலும் நான் வந்து திருத்திக்க மாட்டேன். அந்த மைண்ட் செட்ல தான் நீங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. புரியுதுங்களா? நான் கேட்டது ஆமா, அதை பாத்துட்டீங்கல்ல? இல்ல அதை பாத்துட்டீங்களா? அதுல திமுக ஆட்சியில என்ன போட்டிருக்கு, அதிமுக ஆட்சியில என்ன போட்டிருக்கு? அதாங்க இயர் பை கணக்கு பண்ணி போட்டீங்க அப்படின்னா 2001, 2011, 2018. ஆமா, இப்ப திமுக ஆட்சியில எப்பவுமே மக்கள் மேல வந்து, அதுவும் எளிய மக்கள் மேல வந்து வரியை சுமத்தவே மாட்டாங்க. அவங்க வந்து யார்கிட்ட சொத்து இருக்கோ சொத்து வரி போடுவாங்க. ஓகேங்களா? நீங்க சொத்து வரி ஒரு பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் விக்டர் நான் அதான் நீங்க சொத்து வரியும் சொன்னீங்க. நீங்க ஒவ்வொன்னா சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சொத்து வரியும் ஒரு பாயிண்டா எடுத்தீங்க. மாநகராட்சியில ஒரு நிமிஷம் இருங்க விக்டர். மாநகராட்சி இருக்கிற இடத்துல ஒருத்தன் இன்னைக்கு வந்து ஒரு சென்ட் வச்சிருந்தாலே பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஏகப்பட்ட அந்த சொத்தோட வேல்யூங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடி கணக்குல போகும். நீங்க அவனுக்கும் சாதாரணமா அதிமுக ஆட்சியில திமுக ஆட்சியில இன்ஃபிளேஷன் படி ஏத்துற மின்சார கட்டணமும் பஸ் கட்டணத்தையும் கம்பேர் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றீங்க. அதுவே ஒரு பெரிய மோசடி. ஓகேங்களா? திமுக வரி போடுறது எப்பயுமே பாத்தீங்கன்னா யார்கிட்ட காசு இருக்கோ அவங்களுக்கு தான் வரி போடும். அந்த வரியும் பாத்தீங்கன்னா மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்றேன், அதுக்கான டேட்டா எடுத்து போடுறேன். சொத்து வரி மற்ற மாநிலத்துல எப்படி இருக்கு, மின்சார கட்டணம் மற்ற மாநிலத்துல ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு வாங்குறாங்க, தமிழ்நாட்டுல எவ்வளவு வாங்குறாங்க, அந்த டேட்டாவும் எடுத்து போட ரெடியா இருக்கேன். இந்தியாவிலேயே மின்சார இல்ல அதான் சொல்லிடுறேன். பிளாக் பந்தர் நான் முடிச்சிடுறேன். இல்ல அதான் இப்ப அது பிளாக் பந்தர் பேசுவார் கரண்ட் கட்டணத்தை பத்தி, ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? இந்தியாவிலேயே மிகவும் குறைந்த பஸ் கட்டணம் இருக்கும் மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே மிகவும் மின்சார கட்டணம் குறைவாக இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே பணக்காரர்களுக்கு போடும் வரியும் சொத்து இருக்கிறவனுக்கு போடுற வரியும் அதுவும் இந்தியாவிலேயே கம்மியா சொத்து வரி வாங்குற மாநிலம் தமிழ்நாடு தான். ஓகேங்களா? திமுக ஆட்சி நடக்கிறப்ப எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை கவர்னன்ஸ்ல வந்தாலும் மக்கள் மேல அந்த வரியை சுமத்தவே மாட்டாங்க. இன்ஃபிளேஷன் படி வருஷத்துக்கு வந்து இவ்வளவு ஏத்துன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா? இவ்வளவு வந்து ஏன்னா விலைவாசி உயர்வை ஒரு நாட்டுல கட்டுப்படுத்துறதுக்கான அதிகாரம் வந்து ஒன்றிய அரசு கீழே தான் இருக்கு. அவங்க வந்து டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஸ்டேட்ல. இப்ப நம்ம மின்சார கட்டணம் இருக்கு தெரியுமா, 100 ரூபா. அந்த 100 யூனிட் கூட ஒன்றிய அரசு வந்து ஃப்ரீயா கொடுக்கூடாதுன்னு தான் சட்டம் இருக்கு. ஆனா அந்த மக்கள் கட்டுற அந்த மக்களுக்கான அந்த 100 யூனிட் ஃப்ரீயா வந்து நான் வந்து அரசு வந்து மானியமா நாங்களே கட்டிக்கிறோம், மக்களோட கரண்ட் பில்ல நாங்களே கட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வந்து 100 யூனிட் வந்து தமிழ்நாடு அரசு கட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் இலவசம் நினைச்சிட்டு இருக்கோம். அது இலவசம் கிடையாது. அது ஆக்சுவலா காசு தான். அந்த 100 யூனிட் அந்த 100 யூனிட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்கு. என் மக்களுக்கு நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு கவர்னன்ஸ்ல என்ன நடக்குது, திமுக ஆட்சியில வந்து மக்களுக்கு எப்படி என்னென்ன இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்குங்க. போற போக்குல வந்து விலைவாசி உயர்வை ஏத்திட்டாங்கன்ட்டு சும்மா கதை கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. இங்க நம்புறதுக்கெல்லாம் யாரும் கேனையும் கிடையாது. உண்மைதான் சொல்றோம். நீங்க திமுக பேசுனால அது உங்களுக்கு கதையா நீங்க டேட்டா சொல்றேன். நான் சொல்றேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. அக்கி இவ்வளவு நேரம் கை தூக்கி நிக்கிறோம். சரி, ஓகே சபா, நீ இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இல்ல சபா நீ கொஞ்ச நேரம் இரு, மத்தவங்க பேசட்டும். கருப்பு கார்த்தி பேசுங்க. நீ ரொம்ப நேரம் வாய்ப்பு நியாயம் கேக்குறாரு பத்தி அவரு நியாயம் கேக்குறாரு போடுற இவரு. எல்லாரும் ஒரே பதில் தான் சொல்ல போறோம். விடுங்க, யாராவது பேசுங்க. பேசு சபா பேசு. இல்ல நான் சொல்ல வந்து நீ சொல்லிட்டு அதுக்கு பண்ணி பேசுறேன். இல்ல நான் அந்த பாயிண்ட பத்தி அது எலக்ட்ரிசிட்டி பத்தி நீங்களே பேசுங்க. அதை பத்தி நான் பேசுறது இல்ல. இது பிரைஸ் ஹைக்கு அதை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தால, விலைவாசி உயர்வு எல்லாமே. சோ இது ஒண்ணுமே இல்ல, ரொம்ப இம்பார்ட்டன்டான டைரக்ஷன் தான். அரப்பன் சொன்ன மாதிரி இன்னைக்கு யூஎஸ் டாலரோட ரேட்டு நம்மளோட ருபீஸோட டேட்டை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னைக்கு 85 ரூபா இருக்கு. ஓகேவா? பெட்ரோல் இது ரேட்ஸ் கம்பேர் பண்ணி பாருங்க. ஏன் இவ்வளவு ஃபிளக்சுவேஷன்ஸ் அந்த ரேட்ஸ்ல இருக்குன்னா இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஓகேவா? இதை சொல்லிதான் பிஜேபி வந்து சென்ட்ரல்ல வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. டாலரோட ரேட் இன்ஃபிளக்ஷன்ஸ் இருக்கு. அன்னைக்கு இருந்தது 56 ரூபா, இன்னைக்கு 85 ரூபா இருக்கு. ஒரு இம்போர்ட் பண்ற எக்ஸ்போர்ட் பண்ற விலையோட, அதாவது இந்தியன் ருபீஸோட வேல்யூஸ் கம்மியாயிட்டு இருக்கு. அது ஒரு ரீசன். பெட்ரோலோட விலை அதிகமாயிட்டு இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே அதே மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகேவா? அதை பொறுத்துமே ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் அந்த இதுவாகவும், டிமாண்ட் இருக்கப்போ அது அதிகமாக இருந்துகிட்டு தான் இருக்கும்.
ஓகேவா? இந்த சொத்து வரிலாம் அரப்பன் சொன்ன மாதிரி இருக்கிறதுல தமிழ்நாட்டில் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி என்ன விலை அதிகமானாலுமே தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஈவன் லாஸ்ட் இயர் கூட தக்காளி வெங்காயம் விலை அதிகமாகும் போது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரேஷன் கடையில் வந்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அதுக்கான இதை முன்னெடுப்பு பண்ணாங்க. இது வேற எந்த ஸ்டேட்டுமே பண்ணது கிடையாது. ஃப்ளக்சுவேஷன்ஸ் அந்த விலைவாசி வரும்போது நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுதோ மக்களுக்கு அது பண்ணது தான். இதுதான் நான் சொல்ல வந்தேன் பந்தர். நீங்க அதுக்கப்புறம் அவர் பாயிண்ட் இருந்தா பேசுங்க, அடுத்து யாராவது பேசுங்க. அவருக்கு பணம் வைக்கணும் புரியுமான்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். அதான் சொல்ல வந்தேன் நானு. ஆக்சுவலி விலைவாசி எப்படி உயருது, அதுக்கான ரீசன் என்ன, பணவீக்கம்னா என்ன, யூஎஸ் டாலரோட இந்த எக்கனாமி, இந்தியன் மணியோட சொல்லுங்க. சிம்பிளிஃபைடா சொல்றேன் உங்களுக்கு. பணவீக்கம்னா என்னன்னு தெரியுமா? ஆமா, எனக்கு தெரியாதுங்க, நான் தெரியும்னு சொல்ல மாட்டேன். சரி, ஓகே, நன்றி. பணவீக்கம்னா என்னன்னா, எப்பவுமே இன்ஃபிளேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 7-6% இருந்ததுன்னா அது வந்து நல்ல நாடு. நம்மளுக்கு அதை தாண்டி வந்து போயிருக்கு. பண வீக்கம் அப்படின்னா என்னன்னா, இப்ப நீங்க 100 ரூபா வச்சிருக்கீங்க, 100 ரூபாய்க்கு 10 பொருள் வாங்குறீங்க. அதே 100 ரூபாய்க்கு அடுத்த வருஷம் என்ன பண்றீங்கன்னா 5 பொருள் தான் வாங்க முடியுது. 100 ரூபா இருக்கு, ஆனா 5 தான் வாங்க முடியுது. 5 பொருள் தான் வாங்க முடியுதுன்னா இதுதான் இன்ஃபிளேஷன். இதுவே அந்த அதே 100 ரூபாய்க்கு 20 பொருள் வாங்க முடிஞ்சதுன்னா இன்ஃபிளேஷன் சரியா மேல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரியா? இவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா இல்ல இன்னும்? இப்ப இன்னொரு பொருள்லாம் சொல்லுங்க. இல்ல, நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மில்க் பிஸ்கட் பாக்கெட்டா இருப்போம். 10 ரூபாய்க்கு நல்ல பெரிய பாக்கெட்டா இருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா 10 ரூபா பாக்கெட்டை அதுல 3/4 சைஸ் போட்டிருப்பான். இன்னைக்கு 10 ரூபா பாக்கெட் எவ்வளவு சைஸ் இருக்கு? உள்ள பார்த்தா 6 பிஸ்கட் தான் இருக்கு. இதுதான் இன்ஃபிளேஷன். அதேதான் வைக்கிறேன். நான் வந்து 100 ரூபாய்க்கு 10 பொருள் 5 பொருள்னு சொன்னா ஒரு மில்க் பிஸ்கெட்டா சொல்லிட்டான். அது குறைஞ்சிக்கிட்டே வரும். இதான் இன்ஃபிளேஷன். பொருள் உற்பத்தி இது மாதிரி வரும். இது வந்து எளிய முறையில நீ புரிஞ்சுக்க. இப்ப மின்சாரம் விலை ஏறிச்சுன்னு சொன்னல, கரண்ட் பில்லு விலை ஏறிச்சுன்னு, நம்ம எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்கோம் அப்படின்னு வந்து பொறுமையா எடுத்து சொல்றேன். உதய் மின் திட்டம்னு ஒரு மேட்டர் நடந்துச்சுல்ல, ஜெயலலிதா கையெழுத்து போட்டாங்கல்ல. நீ என்ன நினைச்சுப்பேன்னா, இவன் திமுக காரன் அதிமுக குறை சொல்றதுக்கு சொல்றான்னு. இல்ல, நீயும் கரண்ட் பில்லு கட்டுறவன், நானும் கரண்ட் பில்லு கட்டுறவன். அதனால வந்து இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். உதய் மின் திட்டம் நம்மளுக்கு யூஸே இல்லை. அந்த உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட மாட்டேன்னு ஜெயலலிதா சொல்லிட்டாங்க. ஜெயலலிதா இறந்த அப்புறம் உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. உதய் மின் திட்டத்தோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மானியம் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கொடுக்க கூடாது. ஏன் அப்படி வந்து ஒன்றிய அரசு ஏன் அப்படி ரூல்ஸ் போடுது அப்படின்னு பார்த்தா, 4 வகையில தான் நம்மளுக்கு மின்சாரம் வரும். என்னென்ன வகையில? தர்மல்னா நிலக்கரியை எரிச்சு கரண்ட் தயாரிப்போம். அதுக்கப்புறம் அணுமின் நிலையம், அதுக்கப்புறம் விண்மில்லு, அப்புறம் சோலார் எனர்ஜி, ஹைட்ரோ, இந்த மாதிரி 4 இருக்கும். ஆனா இதுல இந்த ஹைட்ரோ இருக்குல்ல, அணையில நீர் எடுக்கிற அணையில வந்து கரண்ட் எடுக்கிறோம், அது கம்மி. அப்புறம் அந்த விண்மில் எடுக்கிறதும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதோட நம்ம அதிகமா யூஸ் பண்றது தர்மலும் இதுதான். தர்மல் வந்து அந்த கோலை எரிச்சு, நிலக்கரியை எரிச்சு அதுல இருந்து கரண்ட் எடுக்கிறது. நிலக்கரி மொத்தமா வந்து நம்ம நெய்வேலியில இருந்து எடுத்தாலும் அது நம்மளோட உரிமை கிடையாது. அது ஒன்றிய அரசு தான் பிரிச்சு கொடுக்கும். எல்லா ஊருக்கும் நிலக்கரி இவ்வளவு வரும், இவ்வளவு வச்சு நீங்க கரண்ட் தயாரிச்சுக்கங்க அப்படின்னு கொடுக்கும். அந்த உதயில வந்து கோல் அக்ரிமெண்ட்னு ஒண்ணு போடுறாங்க. கோல் அக்ரிமெண்ட் போட்டு அதானிக்கு வந்து கொடுக்குறாங்க. கோல் அக்ரிமெண்ட் அவன் கோலை இறக்குமதி பண்ணுவான், அவங்ககிட்ட இருந்து ஸ்டேட் வாங்கணும். சரியா? இந்த அக்ரிமெண்ட்டை போய் ஜெயலலிதா சைன் பண்ணுது. முன்னாடியே சைன் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இவன் வந்து உதய் மின் திட்டத்தையும் சைன் பண்ணிட்டான். சைன் பண்ண அப்புறம் நம்ம ஆட்சிக்கு வரோமா, ஆட்சிக்கு வந்ததும் எல்லா ஸ்டேட்லயும் கரண்ட் பில்லு விலையை ஏத்துறாங்க. நீ வந்து இலவச